சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் பலாக்காய் குருமா பார்க்க போகிறோம். இந்த பலாக்காய்க்கு 1 கப் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலில் வேக வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த குருமா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பலாக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஃபுல்லாகவே எண்ணெய் தடவிக்கலாம். கத்திலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கத்தி மெயினாக ஷார்ப்பாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். தோலை கட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியில் நம்ம போடும்போது கலர் மாறாமல் இருக்கும். இஞ்சி காயின்றதுனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஒரு 8 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், வெறும் தேங்காய் பால் மட்டும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். 8 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். எட்டு விசில் வரட்டும். அதுக்குள்ளே வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த கிரேவிக்கு நான் தூள் முந்திரி வாங்கி வச்சுருக்கேன் தனியாக. இந்த தூள் முந்திரி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தூள் முந்திரி இல்லைன்னா ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி லீஃப் 1 சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். 8 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெயிட் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பாலே இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வத்திடுச்சு. பலாக்காயும் நல்லா வெந்துருச்சு. பஞ்சு மாதிரி வெந்திருக்குது. வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். தேங்காய் பாலில் வேக வச்ச பலாக்காயை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெந்துருச்சு பலாக்காய். ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு இறக்கிடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆடையை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கலாம். அது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி தேங்காய் பால் பலாக்காய் கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.